வெல்கம் டு சினிமைக் சேனல். இந்த வீடியோவில் நம்ம எந்த படத்தோட ரிவ்யூ பார்க்க போகிறோம்னா, நெட்ஃப்ளிக்ஸில் நேற்று ரிலீஸ் ஆன டெஸ்ட்ன்ற மூவியோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தில் யார் லீடிங் பண்ணியிருக்காங்கன்னா, சித்தார்த், மாதவன், நயன்தாரா நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட ஒன்லைன் என்னென்னா, நம்ம சித்தார்த் வந்து கிரிக்கெட் பிளேயர். அவர் பையனை வந்து நம்ம மாதவன் கடத்திடுறாரு. ஏன் கடத்தினாரு, எதுக்கு கடத்தினாரு இந்த படத்தோட ஸ்டோரியாக இருக்கும். அதுக்கப்புறம் சித்தார்த் அவர் பையனை மீட்டாரா இல்லையா தான் இன்னொரு மீதி ஸ்டோரியாக இருக்கும். இதை நோக்கி தான் இந்த கதை மூவ் ஆகிட்ருக்கும். இது வந்து ஒரு 2.5 hours கிட்ட ஒரு படம். இது ஸ்க்ரீன் ப்ளே ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். உட்காந்து பார்க்கும்போது ஒன்றுமே இருக்காது, போர் அடிச்சிட்ருக்கும். அந்தளவுக்கு சொல்லிக்கிற அளவுக்கு ஒன்றும் கிடையாது. அந்த ஸ்க்ரீன் ப்ளே பற்றி சரி, ஸ்டோரி பற்றி சரி, ஒரு ஓகேவான ஸ்டோரி தான் இது. இது படத்தில் என்ன பாசிட்டிவ்னு பார்த்தா, நம்ம பர்ஃபார்மன்ஸ் நம்ம மாதவனும் சித்தார்த்தும் நல்லா நடிச்சிருப்பாங்க. நம்ம நயன்தாரா வந்து ஏதோ ஒரு ரோல் நல்லா பண்ணிட்டு போயிருப்பாங்க. ஓகேவா. இந்த படத்தில் மெயினாக என்ன நெகட்டிவாக நம்ம பார்க்குறோன்னா, நிறைய லாஜிக் மிஸ்டேக். ரொம்ப லாஜிக்கு சம்மந்தமே இல்லாமலாம் இருக்கும். இப்போ வந்து சித்தார்த்தோட பையனை கடத்திட்டு போயிட்டாங்கன்னா, மற்ற பேசுகிறவங்களும் ட்ராக் பண்ணி எடுத்துருவாங்க. நம்ம மாதவனை ட்ராக் பண்ண முடியாத மாதிரி பேசுவாங்க. ஏன் பிடிக்க முடியல, அந்த ரீசன் எதுவுமே இருக்காது. இந்த மாதிரி தேவையில்லாதான் இருக்கும். அதே மாதிரி நம்ம சித்தார்த்தோட பேரன் வந்தவங்க வந்து குழந்தைக்கானன்னு சொல்லுவாங்க. வீட்டில் உட்காந்துட்டே இருப்பாங்க. ஆனால் தேடின மாதிரியே இருக்காது. இந்த மாதிரி சில்லி லாஜிக் மிஸ்டேக்கால் இந்த படத்தை ஒரு சில சீனில் பார்க்க எனக்கு போராக இருக்கும். இந்த படத்துக்கு நம்ம தர ரேட்டிங் வந்து 5க்கு 2 தான். மற்றபடி ஒன்றும் இல்லை. இந்த படத்தில் பார்க்குறது தான் பார்க்கலாம், சும்மா டைம் பாஸ்க்காக பார்க்கலாம். இது பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. யுவர் விஷ் தான். தேங்க்யூ.